ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல சித்திரை கனி காணல் நான் எப்படி ரெடி பண்றேன் அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். இத விஷு கனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சித்திரை ஒண்ணுக்கு முதல் நாள் நைட்டு ஒரு தாம்பழத்துல மஞ்சள், குங்குமம், வெத்தலை, பாக்கு, எலுமிச்சம்பழம், அப்புறம் நமக்கு விருப்பமான பழ வகைகள், அதுல கண்டிப்பா முக்கணிகளான மாம்பழம், வாழை இருக்கணுங்க. அப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது தங்க, வெள்ளி நகைகள், கொஞ்சம் பூ, பணம், அப்புறம் ஒரு கண்ணாடியில கொஞ்சமா மஞ்சள், குங்குமம், பூ வச்சுட்டு சித்திரை ஒன்னன்னைக்கு வெயில் கால நேரமா எந்திரிச்சு அதுல கண் விழிச்சு பாக்குற போது நமக்கு நீண்ட ஆயுளும் குறைவிலா செல்வமும் கிடைக்கும். இது மாதிரி வீட்டுல உள்ள அனைவரும் செய்யணுங்க. சரி வாங்க, இப்ப இந்த சித்திரை கனி காணல் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். சித்திரை கனி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தாம்பழத்துல வெத்தலை பாக்கு ஃபர்ஸ்ட் வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் கூடவே ஒரு எலுமிச்சம்பழம், கண்டிப்பா வெத்தலை பாக்கு எலுமிச்சம்பழம் வைக்கணும். இந்த தாம்பழத்துல ஒரு சீப்பு வாழைப்பழம் வச்சிடலாங்க. நான் ஒரு சீப்பு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்க 5, 7, 9, 11 இது மாதிரி ஒத்தப்படையில வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க, உங்களுடைய விருப்பம் தான். அடுத்தது பல வகைகள் எல்லாம் கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. நான் இன்னைக்கு 2 மாம்பழம் வைக்க போறேன். கூடவே பலாப்பழம் வச்சிடலாங்க. பலாப்பழம் முழுசா வைக்க முடியாது, அதனால இது மாதிரி சொலையா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஆப்பிள் வச்சிடலாங்க. இந்த முக்கணிகளும் கண்டிப்பா நம்ம வச்சே ஆகணும். இது நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ நம்ம வேற எந்த பழம் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஆப்பிளும் திராட்சையும் வைக்க போறேன். 5 பழம் வைக்கிறேங்க மொத்தம். ஸோ 2 ஆப்பிள் வைக்கிறேன். அப்புறம் திராட்சை. அடுத்தது இதுல நம்ம பூ வச்சிடலாங்க. ஸோ நான் இன்னைக்கு மல்லிகைப்பூ எடுத்திருக்கேன். நம்ம தாமரை, ரோஸ் இது மாதிரி கூட வைக்கலாம். அடுத்தது இன்னொரு பிளேட்ல ஃபர்ஸ்ட் மஞ்சள், குங்குமம் வச்சிடலாங்க. கண்டிப்பா மஞ்சள், குங்குமம் வைக்கணும். சுமங்கலி பெண்கள் காலையில எந்திரிச்சதும் மஞ்சள், குங்குமம் பாக்குறது ரொம்பவே நல்லது. அதுவும் சித்திரை ஒன்னன்னைக்கு பாக்குற போது ரொம்பவே விசேஷம். நம்ம தீர்க்கை சுமங்கலியா இருப்போம். அப்புறம் ரூபாய் நோட்டுகள் வைக்கிறேங்க. இது 2000 ரூபாயில இருந்து நம்ம எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். கட்டா வைக்கிறதாலும் வைக்கலாம். 10 ரூபாயில இருந்து எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாங்க. ரூபாய் நோட்டா வச்சுக்கோங்க. கூடவே சில்லறை காசு வச்சிடலாங்க. அப்புறம் இது கூடவே நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது தங்க, வெள்ளி நகைகள். நான் இன்னைக்கு கம்மல் செட் வைக்கிறேங்க. ஸோ நம்ம வீட்டில் குண்டுமணியாவது தங்கம் இருந்தாலும் சரி, வெள்ளி இருந்தாலும் சரி, கண்டிப்பா இது கூட வச்சுக்கோங்க. அப்புறம் ரோஜா பூ வச்சுக்கலாம். ஸோ நம்ம எந்த பிளேட் டெக்கரேட் பண்றதா இருந்தாலும் கண்டிப்பா பூ ஏதாவது வைக்கணுங்க. ஸோ நான் இந்த பிளேட்ல ரோஸ் வச்சிருக்கேன், அந்த பிளேட்ல மல்லிகை பூ வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது கண்டிப்பா இது கூட நம்ம மறக்காம செய்ய வேண்டியது கண்ணாடிங்க. கண்டிப்பா நம்ம கண்ணாடி வைக்கணும். நான் இன்னைக்கு புது கண்ணாடி தாங்க வாங்கியிருக்கேன். இதுக்கு நம்ம பழசு யூஸ் பண்ணக்கூடாது, புது கண்ணாடி வாங்கிக்கோங்க. பெருசா வாங்க வேண்டியது இல்லை, சின்ன கண்ணாடியா வாங்கினீங்கன்னா போதும். இப்போ இதுக்கு மஞ்சள், குங்குமம் வச்சிடலாம். கண்ணாடி பாத்தீங்கன்னா ஒரு மங்களகரமான பொருளுங்க. அதை நம்ம மஞ்சள், குங்குமம் வைக்கிற போது லட்சுமி கடாட்சமா இருக்கும். பாருங்க, இது மாதிரி 4 சைடும் வச்சிடுங்க. ஸோ இந்த கண்ணாடியை இப்போ நம்ம பல வகைகள் வச்சிருக்கிற பிளேட்ல வச்சிடலாம். அப்புறம் இந்த கண்ணாடிக்கு கொஞ்சமா பூ வச்சிடலாம். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் போட்டு விட்டுறலாங்க. நான் இன்னைக்கு செயின் போட போறேன். பாருங்க, இது மாதிரி. அப்புறம் இதுக்கு பக்கத்துல நிறை குடம் தண்ணி வைக்கிறேங்க. குளத்துல எடுக்க வேண்டாம், இது மாதிரி ஒரு சொம்புல எடுத்தீங்கன்னா போதும். ஸோ சொம்புலையும் பாத்தீங்கன்னா இது மாதிரி மஞ்சள், குங்குமம் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள ஒரு பூ வச்சிடலாங்க. ரோஸ் வைக்கிறேன், நம்ம மல்லிகை பூக்கள் கூட வைக்கலாம். அப்புறம் 2 சைடும் தீபம் வச்சிடலாங்க. நான் இன்னைக்கு காமாட்சி விளக்கு எடுத்திருக்கேன். நீங்க குத்து விளக்கு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க. தீபத்துல எண்ணெய் விட்டு திரி போட்டு வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்சதும் விசு கனி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தீபம் பத்த வச்சு சாமி கும்பிடணுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சித்திரை கனி ரெடி பண்ணியாச்சு. சித்திரையனுக்கு முதல் நாள் நைட்டே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும்.
ஸோ இந்த பிளேட்டில் பல வகைகள், அப்புறம் கண்ணாடியில் மஞ்சள் குங்குமம் பூ வச்சுட்டு ஜுவல் ஒன்று போட்டு வச்சுருக்கேன், வெற்றிலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன், அப்புறம் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். அடுத்த பிளேட்டில் பணம் வச்சுருக்கேன், நகை, மஞ்சள் குங்குமம் பூ வச்சுட்டு 2 சைடும் தீபம் வச்சுருக்கேன். அப்புறம் குலதெய்வம் படம், அப்புறம் நமக்கு இஷ்ட தெய்வம் படம் வச்சுருக்கேன். நிறைய கூட தண்ணீரில் பூ போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி சித்திரையனுக்கு முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணிவிட்டு சித்திரை 1 விடியல் காலையில் நேரமாக எந்திரிச்சு நம்ம இந்த கண்ணாடி வழியாக கண் விழிச்சு பார்க்கிற போது நமக்கு நீண்ட ஆயுளும் குறைவிலா செல்வமும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த கண்ணாடி வழியாக தான் நம்ம கண் விழிச்சு பார்க்கணும். இந்த கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்த்துட்டு நம்ம வச்சிருக்கிற பழம், நகை, மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டுட்டு எப்பயும் போல் தீபம் பார்த்து வச்சுட்டு சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த சித்திரை 1 நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.